இந்த வீடு நீங்கள் வாங்குனீங்கன்னா இந்த வீடு என்னோட வீடு நீங்கள் கண்டிப்பாக கெத்தாக உங்களோட ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லிக்கலாம். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் மாடுலர் கிச்சனுங்க. எதுக்கு சொல்லுங்கள், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு கபோர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வால் டைல்ஸ், பெரிய மிரர் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட், நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்டில் போகிறீங்கன்னா மாடல் ஹவுஸாக வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி தான் கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் மாடல் ஹவுஸ் கிடையாது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. வேணுன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து சொந்தமாக்கிக்கோங்க. வீட்டுக்கு நீங்கள் லோனில் போகலாங்க. நிறைய பேர் சொல்லுவோம்ல, லோன் போட்டு வீடு வாங்குறீங்களா, அப்போ அது உங்கள் வீடே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வாங்குறவங்க நெகட்டிவாக சொல்லுவோம் இல்லையா. அப்படியாவது நம்ம ஒரு வீடு நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை தானேங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம கையில் காசு எடுத்து வச்சிருந்தாலே எதிர்பாராத செலவு வந்துடுது. வீட்டில் வந்து லாப நோக்கத்தில் நீங்கள் பார்க்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு லேண்ட் மட்டும் தான் நீங்கள் லாப நோக்கத்தில் பார்க்கணும். வீடுன்றது வந்து அதுக்கும் மேலேங்க. அது ஒரு ஃபீல். அந்த ஃபீல் வந்து சொந்த வீடு வாங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த ஃபீல் இருக்கும். இந்த வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா ஃபங்க்ஷன் கூப்பிட மறந்துடாதீங்க. இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேற லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை வசந்த். இந்த எண்டு கார்டு நல்லா இருக்கே, இதே வச்சுக்கிறேன். சென்னை ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசாக யார் பில்டர், எந்தெந்த பில்டருக்கு எந்தெந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இந்த லொக்கேஷன் நம்மளுக்கு செட் ஆகுமா, இந்த லொக்கேஷனில் அந்த பில்டர் கோட் பண்ணியிருக்கக்கூடிய ரேட் கரெக்ட் தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு 10 பில்டரோட ரேட் என்ன இங்கே அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுத்து வடிவில் நம்ம இந்து குரூப்பினுடைய roofandflow.com இருக்குங்க. சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ப்ராப்பர்ட்டிஸ் டேரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பரோட இங்கே லிஸ்ட் ஆகியிருக்கு. உங்களோட ரெக்கமெண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களினுடைய சொந்த வீடு ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லையும் நல்ல லொக்கேஷனில் நல்ல லீகல் செக் பண்ணி லேண்ட் வாங்கி போடுங்க. ஃபியூச்சரில் உங்கள் குழந்தைகளுக்கும் என்னோட தம்பிகள் தங்கைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்ளிகேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியில் சேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய செமி ஃபர்னிஷ்ட் வீடை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடு தான். இப்போ வீடை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வீடை நீங்கள் வாங்குனீங்கன்னா இந்த வீடு என்னோட வீடு நீங்கள் கண்டிப்பாக கெத்தாக உங்களோட ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு வீடு உள்ள ரொம்ப நல்லா இருந்தது. செமி ஃபர்னிஷ்ட் வீடு, 3 BHK 3 டாய்லெட், 968 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1943 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஆவடி அயல்சேரியில் இருக்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து ஆவடிக்கு நம்ம பருத்திப்பட்டு நம்ம இந்த அயல்சேரி வழியாக பஸ் இருக்குங்க, S50. அந்த பஸ் ரூட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் தூரத்தில் புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட், CMD அண்ட் ரெரா அப்ரூவ் லே அவுட்டில் இந்த வீடு கட்டி சேல் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் பார்க்க முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வீடுகள் இருக்குங்க. நீங்கள் நேரில் சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லொக்கேஷன் எப்படி இருந்தது, வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து கரெக்டாக 2.1 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3.7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அப்புறம் ஆவடி குமரன் தேட்டர், பழைய குமரன் தேட்டர் இருக்குது இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆவடி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் VGV நகர் இருக்கும் இல்லையா, VGV நகரை அடுத்து இருக்கக்கூடிய தான் அயல்சேரி. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவடி பருத்திப்பட்டு நம்ம பூந்தமல்லி சாலை இருக்குது இல்லையா, அதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. அவுட்டர் ரிங் ரோடுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூந்தமல்லி பைபாஸ் இப்போ அப்கமிங் மெட்ரோ கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதையும் வந்து நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக அசஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூந்தமல்லி மெட்ரோவையும் நீங்கள் பருத்திப்பட்டு ரோடு வழியாக அசஸ் பண்ணிக்க முடியும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய சர்ச் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறாங்க, டைல்ஸோடு சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. லைட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கேட் இருக்குங்க. விக்கெட் கேட்டுக்கு தனியாக கிரானைட்டோட ஸ்டெப்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன தொட்டி கொடுத்துருக்குறாங்க. தனியாக வந்து இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷூ கபோர்ட் நல்லா இருக்குல்ல. இந்த ஷூ கபோர்ட் நான் வந்தோடனே வந்து திறந்தே பார்த்தேன், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. PVCயில் பண்ணியிருப்பாங்களான்னு நினச்சேன். இல்லை, எல்லாமே ப்ளைவுட் தாங்க. லேமினேட் ஃபினிஷு, மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் இருக்கக்கூடிய வாலில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. லேண்டும் நார்த் ஃபேஸிங், மெயின் டோரும் நார்த் ஃபேஸிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு 2 சைட் செட் பேக் விட்டுருக்காங்க. அதாவது பேக் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. ஃபுல்லாக PCC போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்வெல் இருக்குங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் ஈபி லைன் கொடுத்துருக்குறாங்க. செப்டிக் டேங்க் இருக்குது. சோக் பீட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே சாவிக் பிராண்டில் இருக்குது. வாங்க எப்படி வந்துருங்க. தனியாக கார் பார்க்கிங்க்கு கேட்டும் இருக்குது. சரிங்களா,
நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. இந்த லிவிங்கில் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் சைடில் ஒரு யூபிவிசி விண்டோ இருக்குது, 2 விண்டோ இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வித் பிளைவுடோட பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசீலிங் கொடுத்துருக்குறாங்க. ஐசீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் வரைக்குமே கண்டினியூ ஆகுது. எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் சேர்த்து தான் அந்த பில்டப்னு பில்டர் சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸில் கிரானைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாகவே ஸ்டார் கேஸ் லேம்ப் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். நைட் டைமில் நீங்கள் ஈஸியாக ஏறிக்கலாம். இந்த ஸ்டார் கேஸ்லேயும் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. ஸ்டார் கேஸுக்கு கீழே பேர்வேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன் ஃபினிஷில் இருக்குது, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்டார் கேஸுக்கு கீழே உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சவுத் ஈஸ்ட் கார்னர் வாஸ்துபடி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ல கிரனேட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் மால் டைல்ஸ் இருக்குது, சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். முக்கியமான விஷயம் மாடுலர் கிச்சனுங்க. இந்த வீடு செமி ஃபர்னிஷ்ட் வீடு. மேலெல்லாம் இன்டீரியர் ஒர்க் நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இன்டீரியர்ஸ் ஒர்க், அந்த பெட்ரூம் எல்லாத்துலேயுமே ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. பின்புறம் பின்னாடி வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஃபாஸ்ட் டெவலப்பிங் ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அது வழியாக தான் நீங்கள் வரணும், ஓகேங்களா? அந்த ஒரு 10 வீடு தாண்டி வந்த உடனே இந்த லேஅவுட் ஸ்டார்ட் ஆகிடுது. பின்னாடியும் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் இருக்குது, ஒரு டாப்பும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சின்னதாக ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிளைவுட் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மா பிராண்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸ் இருக்குது. சென்ட்ரல் இந்த மாதிரி வந்து குண்டு பல்ப் அந்த மாதிரி போடாமல் நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. யூபிவிசி வென்டிலேட்டரும் இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது பேரிவேர் பிராண்டில். வாஷ் பேஷன் இருக்குது பேரிவேர் பிராண்டில். கீழே ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிச்சிட்டேங்க. இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாமா? ஃபால் சீலிங் நல்லா இருக்குது. அதாவது சிம்பிளாக இருக்குது, கொச்சன்னு நிறைய டிசைன் பண்ணாமல். நல்லா ஃபர்ஸ்ட் லெவல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லாஞ்ச் இருக்குது. இந்த லாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிலில் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. இந்த லாஞ்சில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், எதுக்கு சொல்லுங்கள்? வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்லா இருக்குல்ல? நல்ல பெரிய ஸ்பேஸாக இருக்குல்ல? செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸ்லேருந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த செகண்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டிசைன் லேம்ப் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது வித் கிரிலோட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் அணக்கட்டுற இந்த பெட்ரூமோட டோருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், சாரிங்க மாற்றி சொல்லிட்டேன், ட்ரெஸ்ஸிங் ஏரியான்னு சொன்னல. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர், அந்த பெட்ரூமோட டோர் பக்கத்தில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. கிளாஸ் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதே கலரில் இங்கே வந்து தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத். ஜெர்மா பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட். சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. வாஷ் பேஷன் வெளியில் கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது வித் கிரிலோட இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இருக்குது.
பால்கனி பார்த்துலாம் ஃபஸ்ட்டு. இந்த பெட்ரூம்லேருந்து பால்கனிங்க, ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ஷன் இது. இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ரி எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாஸோடு இருக்குது. ஆக்சுவலாக இந்த பெட்ரூமோட இந்த பால்கனி என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா, போதும். இந்த பால்கனி என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வால் கொடுத்துருக்குறாங்க. எதனாலனா மழை பெய்யும் போதும் தண்ணி உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? அவங்க நினச்சிருந்தா ஃபுல்லாகவே ஓப்பனாக கொடுத்துருக்கலாம். அங்கே எதுக்கு ஒரு ஆஃப் செட் வருது, பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் கீழே இருந்து கவனிச்சிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இதை சொல்லணும், மழை பெஞ்ச தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் ஆப்போசிட்டில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நோட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாஷ் பேஷன் ஏரியா. வாஷ் பேஷன் நல்ல பெரிய சைஸில் இருக்குது. பேரிவேர் பிராண்ட்லேயே வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. பேரிவேர் டேப்போடு இருக்குது. கிராண்ட் ஃப்ளோரில் வந்து வாஷ் பேஷன் வச்சுருக்கிறாங்க. வால் டைல்ஸ் இருக்குது, ஃபுல்லாக வால் டைல்ஸ், பெரிய மிரர் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட், நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்டில் போகிறீங்கன்னா மாடல் ஹவுஸாக வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி தான் கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் மாடல் ஹவுஸ் கிடையாது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. வேணுன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து சொந்தமாக்கிக்கோங்க. லோனும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. வீடை பொறுத்த வரைக்கும் லோனில் வாங்கலாமான்னு கேட்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 60-50% போகும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் அந்த டேக்ஸ் பெனிஃபிட், அப்புறம் கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த பெனிஃபிட்ஸ்க்காக பண்ணுறாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் லேண்ட் வந்து லோனில் போகிறதுன்றதை விட வீட்டுக்கு நீங்கள் லோனில் போகலாங்க. உங்களுக்கு வாடகை மிச்சமா, அது மட்டும் இல்லாமல் ஒரு கெத்து இருக்குங்க. நம்மளோட வீடு இது அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு கெத்து தான். எல்லாருமே அந்த பேருக்காக தான் வாங்குறாங்களே தவிர, நிறைய பேர் சொல்லுவோம்ல, லோன் போட்டு வீடு வாங்குறீங்களா, அப்போ அது உங்கள் வீடே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வாங்குறவங்க நெகட்டிவாக சொல்லுவோம் இல்லையா. அப்படியாவது நம்ம ஒரு வீடு நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பெருசாக வந்து நினைக்கிறேன், லாஸ்ட்டில் தான் நான் வந்து சொல்கிறேன், பரவாயில்ல கேளுங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் ஜெர்மா பிராண்டில் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. ஏன்னா இந்த வாஷ் பேஷன் கீழே கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கையில் வந்து காசு எடுத்து வச்சு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேர்க்க மாட்டோம். மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, கையில் காசு எடுத்து வச்சுருந்தாலே செலவாயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அது உண்மை தானேங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம கையில் காசு எடுத்து வச்சுருந்தாலே எதிர்பாராத செலவு வந்துடுது. அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் போனால் போது, லோன் போட்டாவது நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறீங்க. 50-60% போங்க. வீடுன்றது வெறும் லோன் சைடில் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த லாபன்ற சைடுன்றதை விட வீடில் வந்து லாப நோக்கத்தில் நீங்கள் பார்க்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு லேண்டு மட்டும் தான் நீங்கள் லாப நோக்கத்தில் பார்க்கணும். வீடுன்றது வந்து அதுக்கும் மேலேங்க. அது ஒரு ஃபீல். அந்த ஃபீல் வந்து சொந்த வீடு வாங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த ஃபீல் இருக்கும். அப்படி மேலே போயிடலாமா? டேட்டை மேலே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஹெட்ரூம் இருக்குது. ஹெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கக்கூடிய ஏரியாங்க. 1000 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க். டெரஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்கோலா இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. அப்பா, சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு லே அவுட்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெரா அப்ரூவலும் இருக்குது. இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 97 lakhs. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடை சொந்தமாக்க போகிற நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடை வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக ஃபங்க்ஷன் கூப்பிட மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் வீடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கும். ஆவடி, பருத்திப்பட்டு, பட்டாபிராம், அயல்சேரி, அணைக்கட்டிச்சேரி, பூந்தமல்லி, திருமழிசை இந்த கைடாரில் நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ் அப்படின்னா இந்த வீடு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சு பாருங்கள். வந்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நான் பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை வசந்த். இந்த எண்டு கார்டு நல்லா இருக்கே, இதே வச்சுக்கிறேன். நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது.